ஒரே மாதிரி தோசை செஞ்சு ரொம்ப போர் அடிச்சுச்சு. அப்ப இந்த மாதிரி மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். வெயிட் லாஸ் இருக்கவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு சின்ன கப் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்க இதுல என்ன பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீட்ல என்னென்ன பருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். நான் கடல பருப்பு, சிறு பருப்பு, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு, பச்சை பருப்பு, மொச்சை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு பருப்பு, மூக்கல்ல கூட நான் ஆட் பண்ணேன், பச்சை பட்டாணி ஆட் பண்ணேன். வீட்டில் இருக்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அழகு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி, ஒரு கைப்பிடி வந்து பச்சை அரிசி ஆட் பண்ணிட்டு, 6 அழகு வந்து உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா வந்து வெந்தயம் ஆட் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு, அது கூட பார்த்தீங்கன்னா வந்து காஞ்ச மிளகா 4, அதுக்கப்புறம் சோம்பு 4 பூண்டு மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி மாவு மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் கொஞ்சம் உப்பும் பெருங்காயமும் ஆட் பண்ணிட்டு நார்மலாக நீங்கள் தோசை ஊற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க. வெறும் வந்து மிளகா பொடி, அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும்.